பார்த்தியா இந்த கிளாஸ் மீவே ஆமாப்பா அப்படின்னா இருக்குது. 3 தடவை கூட ஒரு செக்ஷன் 2 செக்ஷன் திரும்ப 3 ஆமாம் ஆனால் அன்னைக்கு கூட அப்படி தான் நடந்துச்சு. ஆமாம் ஆமாம் இன்னைக்கு யாரும் கிளாஸ் மிஸ் யாரும் நமக்கு ஒன்றும் தெரியவே இல்லையே. ஆமாம் அன்னைக்கு கூட மிஸ் இருந்தாங்க. இதெல்லாம் நியூஸ் கேட்டால் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஐயோ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். வந்த உடனே பேச்சா? நோ மேம். சரி சரி. முன்னாடியே எனக்கு கிளாஸ் மிஸ் ஆனாங்க தெரியுமா? இது வந்துட்டா மிஸ் தானே. ஹலோ ஹலோ போதுமா சவுண்டு? என்ன இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டே இருந்திருக்கீங்க, இன்னும் பேசணுமா? ஓகேவா, போதுமா பேசுனது? எஸ் மேம். யாரும் திரும்பாமல் நேராக உட்காருங்க. எஸ் மேம். ஓகே, நான் தான் உங்களுக்கு கிளாஸ் மிஸ். கிளாஸ் எல்லாம் நல்லா இருக்கா? எஸ் மேம். சூப்பராக இருக்குது மேம். எஸ் மேம். சரி சரி. என் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும். மற்றவங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. ஓகே ஓகே மேம். என்னையை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின்லாம் முதல்ல முக்கியம். புரியுதா? எஸ் மேம். நான் திரும்பியும் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை சொல்லிட்டா ஒரு தடவை சொன்னது தான். புரியுதா? ஓகே மேம். சரி சரி. இப்போ உங்களுக்கு காமன் எல்லாமே தெரிஞ்சுதான் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. கரெக்டாக? எஸ் மேம். யார் யாரெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட்? மேம்ண்ணா உன் பேர் என்ன? மேம் ஃபர்கானா. உன் பேர்? மேம் லில்லி. ஓகே ஓகே. நிறையா பேர் நியூ ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை இருக்க மாதிரி ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. போன தடவை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட்னும் டீச்சர்ஸ் வர ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆள் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா பேர் இருக்காங்க. கரெக்டாக? எஸ் மேம். கிளாஸ் ரூமை நீட்டாக வச்சுக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு குப்பை போடுறது, எல்லா மிஸ்ஸையும் எதிர்த்து பேசிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நீ என் கிளாஸுக்கே வேணான்னு சொல்லி நான் வேறு கிளாஸ்க்கு முடிச்சு விட்ருவேன். போன தடவை மாதிரி 2 செக்ஷன் 1 செக்ஷன்லாம் இல்லை. இந்த தடவை 4 செக்ஷன் வந்துருச்சு. எல்லா செக்ஷனில் வேணான்ட்டா அடுத்த செக்ஷன் போயிடுவேன். அப்படியும் வேணாம் அடுத்த செக்ஷன் போயிடுவேன். அப்படியே வேணான்ட்டாங்கன்னா நான் உன்னைய பிஃபோர் கிளாஸ்க்கு அமுச்சு விட்ருவேன். அப்படி இல்லை ஆஃப்டர் கிளாஸ்க்கு உன்னை அமுச்சு விட்ருவேன். இப்போ நீ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, அப்புறம் நான் உன்னை 5th ஸ்டாண்டர்டுக்கு அமுச்சு விட்ருவேன். அப்படி இல்லாட்டி 3rd ஸ்டாண்டர்டையும் படிச்சிருன்னு சொல்லிடுவேன். புரியுதா? எஸ் மேம். நாங்கள் எதுவும் சேட்டை பண்ண மாட்டோம் மேம். எஸ் மேம். ஸ்ட்ரென்த்தே ஓகே. ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் ரீட் பண்ணிடுறேன். ஓகே மேம். இன்னொன்று கேட்டுக்கோங்க, என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பெஞ்ச் நல்லா படிப்பான், செகண்ட் பெஞ்ச் நல்லா படிப்பான், லாஸ்ட் பெஞ்ச் நல்லா படிக்க மாட்டான்லாம் இல்லை. நீ எங்கேருந்து படித்தாலும் உன் பிரெயின் வச்சு தான் படிக்க போகிற. ஃபஸ்ட் பெஞ்சுனா எல்லா பிரெயினும் கூட இன்னும் 2 பிரெயினை சேர்க்க போகிறது கிடையாது. லாஸ்ட் பெஞ்சுனா உன்கிட்ட இருக்கிற பிரெயினோட அரை பிரெயினை நீ தூக்க போகிறது கிடையாது. உன்னோட பிரெயின் வச்சு தான் படிக்க போகிற. அப்போ உனக்கு தான் எல்லாமே தெரியும். கரெக்டா? எஸ் மேம். ஓல்டு ஸ்டூடெண்ட் லில்லி மேம். மேம் சொல்லுங்கள் மேம். போய் அட்டண்டன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாம்மா. நேராக போய் அது முன்னாடி நமக்கு 3rd இருந்துச்சுல அங்கே. ஓகே மேம். நான் போயிட்டு வரேன் மேம். போயிட்டு வா. ஓகேவா? இதை பாருங்கள், நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் லீடரா அப்படின்லாம் நான் வைக்க மாட்டேன். மோஸ்ட்டாக நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் என்னோடய லீடராக தான் பார்ப்பேன். யாரும் நல்லா இருக்கீங்களோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு லீடர் செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே மேம். எஸ்கியூஸ் மீ மேம். மே ஐ கம் இன் மேம்? என்ன பொத நாளே லேட்டாக போய் உட்காருங்க. நாளைக்கெலாம் லேட்டாக வரக்கூடாது யாரும். ஓகே மேம். இதை பாருங்கள், யாரும் லேட்டாலாம் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். சாரி மேம். சரி, உங்களுக்கு ஃபீஸ் கட்டினவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு நோட் கிடைக்கும். ஃபீஸ் கட்டினவங்களுக்கு இன்றைக்கி நோட் கிடச்சிரும். ஆனால் புக்கு இன்றைக்கி கிடைக்காது. ஃபீஸ் கட்டாதவங்க வேகமாக கட்டிடுங்க. புரியுதா? ஓகே மேம். அங்கே யாருமா செகண்ட் ரூவில்? மேம் அங்கே ப்ளூ கலர் கிராஃப்ட் போட்டிருக்கீங்களே அதெல்லாம் போட்டு வரக்கூடாதுமா. நான் அதை கழட்டிட்டு வந்துடுங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்க தான். ஓகேவா? ஓகே மேம். சரி சரி. அதுவும் இல்லாமல் நாள்னால நீங்கள் பேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. கரெக்டாக? எஸ் மேம். கொண்டு வர சொல்லலை குரூப்பில். ஆமாம் ஆமாம்.
நாளையிலேருந்து நோட் புக்கெலாம் வந்ததுக்கு அடுத்து நாளைக்கு நோட் புக்கு வந்துடும். நாளைக்கு கரெக்டாக பேக் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே மேம். சரிங்க மேம். ஓகே மேம். மேம் கொண்டு வந்துட்டேன் மேம். ஓகே மேம். அப்போ வனிதா கணிதா பிரசன்ட் மேம். நிஷேஷன் பிரசன்ட் மேம். லக்கேஷன் பிரசன்ட் மேம். பலேஷ் பிரசன்ட் மேம். லிலி லோட்டஸ் பிரசன்ட் மேம். ஓகே பிரசன்ட் மேம். ஆயிஷா மேம். ஆயிஷான்றவங்க ஆப்சண்ட்டு. ஓகே எல்லோரும் மற்றபடி எல்லோரும் ப்ரெசன்ட் தான். சரி ஓகே. ஃபஸ்ட் டேனால உங்கள் நேம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு கிளாஸ்க்கு போய் ஐடி கார்டு ஃபோட்டோ தரணும்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் தான் எனக்கு வச்சுட்டு மிஸ்ட்டு போய் கேட்கலாம். எஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மேம். ஐடி கார்டு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க மேம். அப்படியா மேம்? ஓகே மேம். இன்றைக்கே ஐடி கார்டு ஃபோட்டோ பண்ணி கொடுத்துருவாங்களாம். பெரிய பசங்க ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தானே மேம். 4th to 5th வரைக்கும்லாம் கார்டு மட்டும்தான் கிடைக்குமா, ஐடிலாம் வராதா மேம். கார்டை மட்டும் பேக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கணுமா. அப்படியா மேம்? ஓகே மேம். நீங்கள் தான் நியூ டீச்சரா? ஆமாம் மேம். நான் காலேஜ் முடித்தோடனே வந்துட்டேன். அப்படியா மேம்? பார்த்தா தெரியுது மேம். ஓகே மேம். என் கிளாஸ் வரும்போது பசங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இடையே. ஓகே மேம். ஓகே பசங்களா, கேட்டுச்சா ஐடி கார்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு? எஸ் மேம். இந்த மேம் பார்த்தாரா? நாங்கள் பேசாதீங்கன்னு இப்போ தான் சொன்னேன். சரியா? இந்த பாருங்கள், எல்லாரும் போவேன் நான் முதுன்னு. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஃபோர்த் ரோவில் பெருசாக ஆளுங்க இல்லாதனால தேர்ட் ரோவும் 4th ரோவும் சேர்த்து போயிட்டு வந்துடுங்க. புரியுதா? ஓகே மேம். வந்துட்டு இங்கே உட்காந்துருக்க பிளேஸ் கிடையாது, நான் உங்களை சொல்லி விட்றேன். புரியுதா? ஓகே மேம். இதை பாருங்கள், நான் உங்களை அங்கே சொல்லிவிட்டு ஐடி கார்டு ஃபோட்டோ தானு சொல்லிவிட்டு வந்துடுவேன். பிரின்ஸிபல் மேம் இருப்பாங்க. புரியுதா? கொஞ்சமாச்சும் டிசிப்ளின்டாக நடந்துக்க. நான் கிளாஸ்க்கு வந்துடுவேன். வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். வரவங்கள அப்படியே அங்கங்கே உட்கார சொல்லிடுவேன். சரியா? ஓகே மேம். லைன் ஃபார்ம் பண்ணு. கிளாஸ்லேயே சொல்லிடுறேன், அமைதியாக இருந்துட்டு அங்கே போய் என் மானத்தை வாங்குற விதமாக ஏதாச்சும் பண்ணிடாத. ஓகே மேம். சரிங்க மேம். ஓகே மேம். சரி மேம். ஓகேவா? ஃபஸ்ட் ரோ மட்டும் எழுந்துறீங்க. ஓகே மேம். நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் ரோ போயிட்டா செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோலாம் யார் பாப்பா? அதுக்காண்டி தான் நான். ஓகேவா? ஃபஸ்ட் ரோ மட்டும் கூப்பிட்டு போகும்போது சொல்லிட்டு வந்துடுவேன். புரியுதா? லோட்டஸ் பக்கத்தில் வந்து மைண்ட் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு வந்துடுவேன். அடுத்து செகண்ட் ரோ போகும்போது சொல்லிட்டு வருவேன். அவ்வளோதான். வேறு எதுவும் அங்கே நின்று ஆர்கியூமெண்ட் பண்ணுற விதமாக நான் எதுவுமே பேச மாட்டேன். நீ அங்கே போய் நிற்க போகிற. அதுக்கும் இதுக்கும் 5 seconds தான் ஆக போகுது. புரியுதா? ஓகே மேம். மேம் பசங்கள்கிட்டே சொல்லிட்டேன். ஓகே மேம். நான் பார்த்துக்கிறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். பசங்களா இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க எடுக்கும்போது இன்னொருத்தவங்க பக்கத்தில் வந்து நிறுங்க. மற்றபடி எல்லோரும் லைன்லேயே நிறுங்க. சடக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஓகே மேம். பாப்பா போங்க, பாப்பா வேமா போங்க. ஓகே மேம். பாப்பா நீங்கள் வாங்க. எஸ் மேம். வரோம் மேம். பாப்பா இங்கே பாருங்க. பாப்பா போங்க. அம்மா லைனில் போங்கம்மா. பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க மேம். ஃபோட்டோ எடுங்க. போங்க. நெக்ஸ்ட் வாங்க. போங்க. நெக்ஸ்ட். ஓகே இப்படியே நெக்ஸ்ட் ரோ வாங்க. ஸ்டூடெண்ட் பிரின்சிபல் மேம். ஐயோ பிரின்சிபல் மேம் பாருங்கள். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? எஸ் மேம். எடுத்தாச்சு மேம். ஓகே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டிங்களா? எஸ் மேம். எடுத்தாச்சு மேம். டைம் வேறு இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த தடவை வந்துட்டு ஐடி கிடையாது, வெறும் கார்டு மட்டும்தான். அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே மேம். எல்லாருக்கும் பேசிக்ஸ் தெரியுதான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 hour கூட இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் கிளாஸ் போகும். அடுத்து ஃபுல்லாக அந்த ஐடி கார்டு டிஸ்பியூட் பண்ணிவிட்டு டைம் மாறும். ஓகேவா? ஓகே மேம். அந்த 1/2 hour மட்டும் வேகமாக கவனிச்சிடு. ஓகேவா? ஓகே மேம். நான் உங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் தான், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு அடிஷ்னல் 2 + 2 எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் 4. ஆனால் இப்போ உள்ள பசங்கள் நிறையா பேர்த்துக்கு 20 + 200
கேட்டால் அது அரேஞ்ச் கூட பண்ண தெரியாமல் இங்கே உள்ள 200 தூக்கி இங்கே போடுறீங்க. இப்படிலாம் போடக்கூடாது, புரியுதா? ஓகே மேம். சரிங்களா? ஓகே மேம். அப்படின்னா என்ன செய்யணும்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு அடிஷ்னல் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, 200 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, 180 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. ஆனால் 200 ருபீஸ் கொண்டு போனீங்க. அப்போ மிச்ச கடைக்காரவங்க உங்களுக்கு 20 ருபீஸ் தராங்களா, இல்லை 5 ருபீஸ் தருவாங்களா, இல்லை 20 ருபீஸ் தருவாங்களான்னு கேட்டால் எல்லா கழுதைகளும் 100 தான் 10 தான் போடுவேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நிப்பாட்டுங்க, புரியுதா? உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வரும், கூட ஆக்டிவிட்டி கிளாஸும் வரும். அதுக்கு இங்கே புக் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட் நான் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். கேம் புக், இந்த மாதிரி கேம் புக், கேம் பேஜஸ்லாம் இருக்கும். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கிளியராக பண்ணி படிங்க, புரியுதா? ஓகே மேம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீ என்ன செய்கிறேன்னா இது பண்ணிடுறேன், புரியுதா? மேம் அடிஷ்னல் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு மேம். இவளுக்கு மல்டிப்ளே வராதான், பொறுங்க, சப்ராக்ட் முடிச்சிடுறேன். சப்ராக்ட் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளே போகிறேன். மல்டிப்ளே ஈஸி தான். சப்ராக்ட் பாரு, ஃபஸ்ட்டு எப்பவுமே சப்ராக்ட்னா அதிக நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் போகும், சின்ன நம்பர்லேருந்து அதிக நம்பர் போகாது. அப்படின்னா மிச்சம் இதில் எவ்வளோ இருக்கும்? 6. உனக்கு இது கரெக்டானு செக் பண்ண 6 + 2 பாரு. 6 + 2 எவ்வளோ? 8. அப்போ இங்கே மேலே வந்துட்டு 8 இருக்கும், புரியுதா? ஓகே மேம். இதெல்லாம் பண்ணிடுவேன். மல்டிப்ளை பாரு, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஈஸி மெத்தட்ஸ் காமிக்கிறேன். நாளைக்கு நான் உங்களுக்கு மல்டிப்ளேயில் கஷ்டமான மெத்தடும் டிவிஷனில் காமிச்சிட்றேன். நாளை கழிச்சு எல்லாருக்கும் டெஸ்ட் பேப்பர் வந்துடும், புரியுதா? ஓகே மேம். பாருங்கள், உங்களுக்கு போடுறேன். மல்டிப்ளை 8 × 2 3. இதுக்கு என்ன பண்ணணும்னா 3 டேபிள் எடுத்துகிட்டு 8 போடணும். 8 3s 3 8s பாரு. 3 8s எவ்வளோ மேம்? 24. ஓகே, 24. 4 போடு, மேலே 2 போடு. 2 2s தான் பார்க்கணும். 2 2s 4. 4ஐயும் 2வையும் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 4ஓட இதை ஆட் பண்ணணும். 4 + 2 6. இப்போ எங்கள் ஆன்சர் 6. 64 தான். 28 × 2 is 64. இப்படி தான் பண்ணணும், புரியுதா? கடைசியில் ஆன்சர் எப்பயுமே இருந்திருக்கணும். இந்த மிஸ் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு. ஆமாம், எனக்கும் ரொம்ப புரிஞ்சிருச்சு மேம். ஐடி கார்டு வச்சுருக்கேன். ஓகே மேம். ஐடி கார்டு வந்துருச்சு. ப்ளீஸ் பி சைலண்ட். எல்லோரும் இதை வந்துட்டு போட்டுக்கலாம் கூடாது, எல்லோரும் இதை வந்துட்டு பேட்ச் பண்ணணும், புரியுதா? இன்றைக்கி வந்துட்டு பின் உங்கள்கிட்ட இருக்காது, நாளைக்கு பின் வச்சு ஃப்ளாகு, இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஃப்ளாக் எப்படி குத்துவியோ அந்த மாதிரி பண்ணணும். ஐடி கார்டை மறந்து வச்சுட்டு வந்துடுறேன். இது பாரு, இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் தான் இது, ஓகேவா? அப்படியே போட்டு துவைச்சிரு, பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஏன்னா ஐடி கார்டை தொலைச்சிட்டு இல்லை ஐடி கார்டை போட்டு அலப்பிக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். சரி. எக்ஸாம்லாம் வைக்கிறதா இருந்தால் பிரின்சிபல் மேம் தான் வந்து வைப்பாங்க, அதனால வச்சு ஏமாத்து கீத்தெல்லாம் பண்ணலான்னு நினைக்காத, ஓகே மேம். ஓகே மேம். சரி, எல்லாரோட பேரும் எனக்கு இப்போ தான் தெரிய போகுது. ஓகே, பார்க்கலாம். அது பேரே கொடுத்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வினிதா மேம். நான் தான் மேம் வினிதா. நாளைக்கு பேட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகே மேம். புஷ்பா மேம். நான் தான் புஷ்பா. மித்ரா மேம், இங்கே இருக்கேன். ஓகே ஓகே. ஸ்ரீ இப்படி யார் மேம்? நான். ஓகே ஓகே, பேட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க எல்லோரும், ஓகே மேம். அனிதா மேம். நான் தான் மேம் அனிதா. அப்படியா? ஓகே. ரோஸ் எங்கே இருக்க? ரோஸ் மேம். நான் தான் மேம் ரோஸ். ஓகே. நான்சி மேம். மேமாக டிஸ்பியூட் பண்ணிடுறேன்.
யாரோட பேப்பராச்சும் வரலாட்டுனா சொல்லுங்கள். ஸ்ட்ராபெரி மேம். நம்ம பிடிச்சிக்கோ. ஓகே மேம். இது யார்? சித்ரா மேம். கிருத்திகா மேம் இங்கே இருக்கு. இந்தாம்மா. அக்ஷயா மேம். நான் நீனா. இந்தாம்மா. பிங்கி மேம். பேட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. மீனா மேம் இங்கே இருக்கேன். சரி. ப்ளூபெரி மேம். நிலா மேம். ரம்யா மேம். ரம்யா மேம் இங்கே இருக்கேன். ஃபாத்திமா மேம். ஃபர்கானா மேம். மேம் இன்னும் எங்கள் ஐடி கார்டெலாம் காணும். மேம் என் பேர் லோட்டஸ். ஆனால் எனக்கு ரம்யா ஐடி கார்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ ரம்யா யார்? என்கிட்ட இதுக்கு ரம்யான்னு சொல்லி கொடுத்தீங்க. ரம்யா பக்கத்து கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. இப்போது முடியுது. நிறையா இப்போயோட டீச்சர் இது முடியுது. இன்னும் நிறையா நம்மளுக்கு தொடரும். நன்றி. டாட்டா.